കുവൈറ്റിൽ ശനിയാഴ്ച വരെ മഴയും പൊടിക്കാറ്റും ശക്തമായേക്കുമെന്ന് കാലാവസ്ഥാ വകുപ്പ്. വെള്ളിയാഴ്ച ഉച്ചയ്ക്ക് ശേഷം മഴയും ഇടിമിന്നലും ഉണ്ടാകും. പൊടിക്കാറ്റ് മൂലം ദൃശ്യപരതയും കുറയും. ശനിയാഴ്ച രാത്രിയോടെ കാലാവസ്ഥയിൽ മാറ്റം വരും. ഞായറാഴ്ച രാവിലെ തീരദേശങ്ങളിൽ മൂടൽമഞ്ഞുണ്ടാകുമെന്നും കാലാവസ്ഥാ കേന്ദ്രം അറിയിച്ചു. நண்பர்களே, காலையில் எந்த ஒன்று செய்தியை கேட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி நம்மளுடைய டிஆர்வியுடைய 4ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சி இருக்குது. குவைத்தோடைய காலநிலை இப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புரியாமல் நம்ம தம்பி சகோதரர் தமீமை வர வச்சு, சரி முதல்ல நம்ம போய் சமைக்கிற இடத்த போய் பார்ப்போம், பார்த்துட்டு அங்கேருந்து மக்களுக்கு நம்மளுடைய செய்தியை எடுத்துப்போம் சொல்லி கிளம்பிட்டோம். قال يا قوم أرأيتم إن كنت على ஒரு வழியாக நம்ம குவைட் சிட்டிக்கு வந்துட்டோம். குவைட் சிட்டிக்கு நம்ம வீட்டிலேருந்து குவைட் சிட்டி வரதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். வெள்ளிக்கிழமை விடுமுறை என்பதனால சாலையெல்லாம் நமக்காகவே திறந்து விடப்பட்டு வந்துச்சு. ஒரு வழியாக நம்ம மாலியா வழியாக குவைட் சிட்டிக்கு வந்துட்டோம். அப்படியே போகிற வழியில் நம்மளுடைய ஜாக்கிர் நானாவை கூட்டு போயிடலாம் சமையல் கோயிலேருந்து சொல்லி நம்ம தமீம் சொன்னாப்புல. சரி ஓகே, அதுவும் நல்லது தான் சொல்லி ஜாக்கிர் நானாவுக்கு நம்ம அழைப்பு கொடுத்துட்டோம். அவரும் நமக்காக காலை பொழுதில் காத்துட்டு இருந்தார். இதுதான் காலை பொழுதில் குவைத்துடைய காலநிலை. காலையில் சாலைகள்லாம் நமக்காகவே ஒரு விஐபி எந்த அளவு போகுமோ அந்த அளவு எல்லா சாலையும் நமக்காகவே திறந்து வந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு வண்டி கூட இல்லை, எங்கள் வண்டி தான் போகுது. ஒரு அரை மணி நேரத்துக்கு போக வேண்டிய விஷயம் ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம சகோதரர் தமீம் நம்மளை எடுத்துகிட்டு போய்ட்டு சேர்த்துட்டார். ஒரு வழியாக நம்ம என்ன தான் முன்கூட்டியே போனாலும் சாலை விதிகளை நம்ம பின்பற்றணும்ல, அதனால் அங்கே சாலை விளக்குகள் ஸ்டாப் பண்ணிடுச்சு, நம்மளுக்கு வேகத்தை கட்டுப்படுத்திச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வழியாக சாலை விதிகளை கடைப்பிடித்து நம்ம ஒரு வழியாக நம்மளுடைய ஜாக்கிர் நானா இருக்கிற பகுதிக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி போயிட்டு இருந்தோம். அப்போ தான் நம்ம ஒன்று புரிஞ்சிச்சு, இதே காலநிலை பார்த்தோன்னா இன்றைக்கி ரொம்ப சிரமமாயிடும். அதுக்காக சீக்கிரமாகவே போயிட்டு நம்மளுடைய சமையல் குழு சகோதரர்கள் அவங்க காலையிலே போயிட்டாங்க. நாங்களாவது ஒரு 6 மணியும் போல் வந்தோம். அவங்க ஒரு 4 மணிலேருந்து நைட்லேருந்து அங்கே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய சமையல் குழு சகோதரர்கள்லாம். அதனால் நம்ம சீக்கிரம் போய்டுவோப்பான்னு சொல்லிட்டு நாமளும் கிளம்பி போயிட்டோம். அப்படியே போகிற வழியில் நம்மளுடைய ஜாக்கிர் நானாவே நம்ம அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் வேலை செய்கிற இடத்துக்கு போனோம்னா அது குவைத்தி மந்தகா. அதனால் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா காலையில் குவைத்தி வீட்டில் ஆட்கள் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமைனால அதுவும் நம்மளுக்கு இலகுவாக ஆயிடுச்சு. ஒரு வழியாக நம்ம நம்மளுடைய ஜாக்கிர் நானா இடத்துக்கு வந்துட்டோம். ஜாக்கிர் நானாவை பார்த்துட்டு அவரை பார்த்த சந்தோஷத்தில் அவரையும் நம்ம வண்டியிலேருந்து உட்கார வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய டிஆர்வியுடைய 4ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம உத்திவேகமாக ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப சந்தோஷத்தில் போகிறோம். அதுதான் உண்மையான விஷயம். அங்கே போனோடனே நம்ம சகோதரர்களுடைய அந்த சமையல் குழு சகோதரர்களுடைய வேலைகளை உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து பாருங்கள். இதுதான் சாரா பின் கல்தூன் வண்டிங்கன்னா நீங்கள் 40 நம்பரில் வந்தால் உங்களுக்கு அப்படியே ஃப்ரீ ரைட்டு. அதில் உள்ளேருந்து வந்தீங்கன்னா கிரேன் ஹைப்பர் மார்க்கெட்டு, அதுலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுக்கணும். இது வந்தீங்கன்னா இதான் நம்ம லொக்கேஷன். இன்னும் எக்ஸாக்ட்லி லொக்கேஷன் வேணும்னா மிஸ்கு பள்ளிக்கு மிக அருகில். அதோட நம்ம அல்ராயா டவர் ரஷீத் பைவரேஜ் ட்ராவல்ஸு அது பக்கத்தில் தான் இருக்குதுப்பா. ஸ்கூல் ஒன்று இருக்குது, அந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் அந்த பில்டிங். இன்ஷா அல்லாஹ். ஏசி பிரிட்ஜிலேருந்து வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏசி பிரிட்ஜ் இதுதான். ஏசி பிரிட்ஜிலேருந்து வந்தீங்கன்னா ஏசி பிரிட்ஜில் வர சகோதரர்களுக்கு ஏசி பிரிட்ஜ். சாராபில் கல்தூன்லேருந்து வரவங்களுக்கு அந்த கிரேன் ஹைப்பர் மார்க்கெட் லொக்கேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய லொக்கேஷன். அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். ஏபிபி ஸ்கூல். ஏபிபி என்னன்னா இது இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நண்பர்களே, நம்மளுடைய டிஆர்வியுடைய 4ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு
வானிலை காரணமாக பார்த்தீங்கன்னா இடத்த மாற்றிருக்கோம். ஏன்னா மண்ணு காற்று மழையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ லொக்கேஷனை மாற்றிருக்கிறோம். அதனால் சிரமப்படாதீங்க. ஒரு அருமையான இடம் கிடச்சிருக்கு அல்லாவோட உதவி கொண்டு. ஹவல்லி மையப்பகுதியில் தான், ஹவல்லி மாநகரில் ஹவல்லி மையப்பகுதியில் ஆர்எஸ்எஸ் ஸ்கூல்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆர்எஸ்எஸ் ஸ்கூல் சாராபில் கல்தூர்லேருந்து வந்தீங்கன்னா 40லேருந்து அப்படியே ரைட்டு சாராபில் கல்தூரில் வந்தீங்கன்னா சிக்னல்லேருந்து அப்படியே ரைட் எடுத்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஸ்கூல் வரும். ஆர்எஸ்எஸ் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்கிங் பண்ணுறதுலாம் இடம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கோயத் ஒலிம்பிக் டவர் முன்னாடி இருக்கும் பாருங்கள், அது இருக்கும். மிஸ்கு பள்ளிக்கு அருகில் வந்தீங்கன்னா இந்த பில்டிங் தான் பாவா நம்ம வந்து இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கிற இந்த பில்டிங் தான். हाँ क्या है? हमारा नहीं है, हमारा नहीं भाई. अच्छा ओके, इधर डाल देगा. இந்த பில்டிங் தான்ப்பா. இந்த பில்டிங்கில் தான் நம்மளுடைய இஃப்தார். ஒரு வழியாக நம்ம சகோதரர்கள் இருக்கிற சமையல் குழு அறைக்கு வந்தால் எல்லா காய்கறியும் இங்கே தான் இருக்குது. கடையில் இருக்கிற காய்கறி எல்லாம் நம்ம பிள்ளைங்க நேற்று போயிட்டு அள்ளின்னு வந்துட்டாங்க. எல்லா காய்கறியும் இருந்துச்சு. நம்ம சகோதரர் ஜாஃபரை பார்த்தது சந்தோஷம். ஜாஃபர் வெங்காயத்தை வெட்டி தள்ளிட்டார். அப்படி வர்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான மசாலாலாம் வந்து எல்லாத்தையும் சேவை செஞ்சுருந்தாங்க. நம்மளுடைய சமையல் குழு அது வந்து மனசுக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. அதை பார்த்த உடனே தலைவர் சொல்ல தேவையில்லை. அந்த பக்கம் இந்த பக்கம் சாட்சி பேல தான் சொன்னப்போ இல்லடா இல்லை ஏத்துறீங்களா? அது நல்லா கிண்டுங்கண்ணா. நான் இங்கே ஸ்லோ பண்ணுப்பா, இங்கே ஸ்லோ பண்ணுப்பா, இதில் ஸ்லோ சூரா சூரா தால் அவனே டென்ஷன் ஆகிடும். अल्हम्दुलिल्लाह
वो भी आपको कवर आपको शेखमत भाई के पास दो इनके पास कवर வந்து शेखमत भाई கொடுங்க அது வேற விஷயம். இது வந்து எங்களோட அன்பளிப்பு. நாங்களே பாசத்தோட ஊரை நினைச்சு நாங்களே செய்வோம். நம்ம இப்ப வளர்ந்து வர தலைமுறைக்கு இது அன்பளிப்பு பாருங்க. அது மட்டும் போதும். 2010 இஃப்தார் பார்ட்டிடா அது நல்லா சமைச்சிட்டு இருக்கோம். பிஸியாக அந்த தொழுகை போய் வந்துட்டேன். அதனால தான் நீ போய்ட்டு ரொம்ப நன்றி மச்சான். அல்ஹம்துலில்லாஹ்ப்பா. மட்டன் கிரேவிலாம் ரெடி நல்லாவோட உதவி கொண்டு ரெடி ஆகிடுச்சு. லைவ் வந்து இதுவாக மாட்டுது. இங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து தகவலாக கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். பிடிக்கா சட்டை பிடிக்கா மேலோட இது பண்ணேன். நமாஸ் டைம் ஆகுமா? டிஆர்வியில் இருக்கிற சகோதரர்கள் கவனத்திற்கு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுப்பா. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் தொழுதுட்டு நோம்பு முடிச்சுட்டு வந்துடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஃபினிஷிங் வந்துச்சு. ஃபைனல் இது அல்ஹம்துலில்லாஹ். தால்ச்சா காட்டுங்கப்பா அப்படியே. அண்ணா தொழுகைக்கு போடு. இது தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம போயிடுவாங்க. கரெக்டா அடுத்தது சாப்பாடு. தொழுகைக்கு பிறகு சாப்பாடுக்கான எல்லாம் தயார் நிலையில் இருக்குப்பா. சாப்பாடுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வந்து இஞ்சி பூண்டு சட்டியை பிடிக்கப்பா. என்னப்பா வேடிக்கை பாக்குறீங்க? சாப்பாடு பேர் ஒரு சட்டி பிடிக்க மாட்டீங்க. இல்ல 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 தண்ணி வடிக்கணும். பையுள்ள போடுங்க. பையுள்ள போடுங்க. எண்ணி தான் அது. அது
அதாவது சட்டை மாற்றணும்னா இது கையில் தூக்கி போடுவாங்க. का पार्टी रेडी कर रही है उसके लिए दाल भी है नहीं है क्या डब्बा गिनो बा दादा दादा भाई உட்காருங்க छोटा रहे तो 2 डालो, बड़ा रहे तो 1 डालो। एनी को अली लपड़िया मैं लगा तो दूसरा पानी होना पानी होना ஏதாவது பேக்கிங் சமைச்சு சாப்பிட மச்சான் நோம்பு தகடு பிரியாணி பலவு வேற ஃபேஸ்புக் தான் பழி வாங்கிடுச்சு 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும்பா நம்மளது ரெடி ஆகிடும் மாஷா அல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாஷா அல்லா இல்லைண்ணா உடச்சு விட போறீங்க
சஃபி நீ வா புகை இல்லாமல் எடுக்க முடியாது. அதெல்லாம் வருதுப்பா. அப்படியே மேலே கை போட்டு நெட்டோர் பழி வாங்கிடுச்சு. அதுக்கு நல்லா இருக்கு. நாளைக்கு பழி மெயின் விஷயம் கேஸ் கம்மியாகிடுச்சு. அப்படியே போடுவதால போடு மச்சான் போடு மச்சான் போடு மச்சான் போடு நல்லா கலக்கி போடு தாலு போட்டு மச்சான் ஒரு சட்டி தான், இன்னொரு சட்டி சமைக்கணும். ஒன்று தான் இருக்குது. ऊपर से घी डाल के सटाते हैं. कोई मगर घी बनाना नहीं है, गाँव में खुद पकाना, यहाँ घी डालत नहीं. ஸ்டார் போடுறாரு. வேணாம் நம்ம அதுதான் டைரக்டா யூடியூப்ல அடிக்கிறது. ज्यादा दाना भरते थे दे दो चमचे डालना मूड़ी है ना भाई और आगे की बंद मूड़ी तले बाबा जय ये अन्ना भाई आया ना सिंह में चना यार मूड़ी डालना मूड़ी डाल ले ये पेपर जगह के நீ போடா அலில் நீ போடா அலில் போனதான கரெக்டா வரும். அலில் போனதா அலில் போன அலில் என்ன சொல்றது. कमाल आया निभा
हाँ भाई असलम जाओ बैठ आओ भाई इलाही भाई आई नहीं है इलाही भाई आई नहीं है आओ भाई आओ भाई भाई सलाम भाई अच्छा भाई अच्छा तुम्हारा दोस्त ஆமாம் ஆமாம் அந்த தமிழ் உள்ள அனுப்பு உள்ள உள்ள अभी याद करूँगा जिसका लगे सर स्वीट है सलीम भाई का हजरत எப்படி இருக்கு சால் நல்லா இருக்கா முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் எப்படி இருக்கு நல்லா இருக்கா भाई क्या होना है भाई फिलहाल भाई क्या होना अच्छा है क्या सलीम भाई आप ओके भाई खाना कैसे भाई है तुम्हारा दुआ चाहिए रहीम भाई सब बना था तुझे क्या करना नहीं ना भाई कहती होना कि बा जाबिर चलिए भाई कहती होना क्या लियाकत भाई इधर वेन मोबाइल
அம்மனு பாய் இதான் வேணுமா? எப்படி பாய் சாப்பாடு நல்லா இருக்கா பாய்? சார் பா மாட்டு காசு சாப்பிடு. अकबर भाई ग्रेज खाना ले लो. खाते ही छोड़े हमारे लास्ट में तो कहती होना क्या भाई खाना रख लो भाई. साला ज़्यादा तो दे दो क्या कि बेकार खाएं तो खा ज़्यादा तो दे दो. भाई लेस भाई कभी खाना साल होने भाई. हाँ नहीं तुम बैठ खा हमारा लास्ट में समझ रोक भाई ये सब भाई 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 क्या साला होना क्या? अच्छा भले एक गिलास हो भाई.